ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தேவி பாப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது சூர்யா பதறி அடித்து ஓடி வராங்க. என்னம்மா இது, ஏமா அப்பா கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அப்பா எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு போதும். அது ஒன்றும் இல்லைப்பா, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன், சாரிப்பா அப்படின்னதும். சரிம்மா, இனி அப்பா கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது சரியா, அப்பா எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல சூர்யா முத்தம் கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து தாரா வராங்க. பாத்தியாப்பா சூர்யா, இதுவே நம்ம தேவிக்குன்னு ஒரு அம்மா இருந்தா இவ்வளோ கஷ்டம் தேவையா, அவன் நல்லபடியாக குழந்தைய பார்த்துப்பா, உன்னால தனி ஒரு ஆளா நம்ம தேவியை பார்த்துக்க முடியாதுப்பா, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி தாரா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த இடத்துல திட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா கிட்ட. உடனே நம்ம சூர்யா இங்க பாருங்கம்மா, தேவி சின்ன குழந்தை, எனக்கு எல்லாமே புரியுதுமா, அதனால தேவியை தனி ஒரு ஆளா என்னால் மாறியாவும் நான் ஒரு நல்ல அப்பாவும் இருந்து என்னால் பார்த்துக்க முடியும், அதனால வேறொரு பொண்ணு வர வேண்டிய அவசியமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து போனது. எப்படியாச்சும் சூர்யாவோட மனசை மாற்றி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலான்னு பார்த்தா கடைசியில் இவன் மனசு மாறவே மாட்டா போல இருக்கு. இந்த தேவி வேற ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா, கூடிய சீக்கிரமே சூர்யாவுக்கு நாம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணுங்கிற மாதிரி தாரா அந்த இடத்துல ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சூர்யா ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போது நம்ம தேவி என்ன பண்ணுறாங்கன்னா துர்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நான் தான் தேவி பேசுகிறேன் அப்படின்னு போது, சொல்லுமா என்ன விஷயம், இங்கே பாருங்க எங்கள் அம்மாவை காணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே துர்கா தேவி ஃபோன் பேசுகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அப்போது அந்த கான்ஸ்டபிள் மேடம் ஒரு பாப்பா வந்தாங்க, அவங்களோட அம்மாவை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நானும் உங்களை கேட்காமலே உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டேன் மேடம், சாரி அப்படின்னதும். பரவாயில்ல, அவங்க அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டை வந்திருக்கும், அந்த பொண்ணு கோபிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க, அதான் குழந்தை தெரியாமல் பண்ணியிருப்பான், நான் பேசிக்கிறேன் அப்படின்னுட்டு தான் நம்ம துர்கா சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம தேவி ஃபோன் போட்டு எங்கள் அம்மாவை காணுங்க, எங்கள் அம்மாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம துர்கா ஓஹோ அப்படியாம்மா, சரி உங்கள் அம்மா எங்கே இப்போ போயிருப்பாங்கன்னு தெரியுமா அப்படின்னு போது எல்லாரும் எங்கள் அம்மா சாமி கிட்ட போயிட்டேன்னு சொல்கிறாங்க, அதான் எப்படியாச்சும் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னதும். சாமி கிட்ட போயிட்டாங்களா, அப்படி எப்படிமா கண்டுபிடிக்க முடியும், சாமி கிட்ட போனவங்க போனால் நம்ம சாமி கிட்ட போய் எப்படியாச்சும் எனக்கு ஒரு அம்மா கொடுன்னு கேட்டால் கடவுளே நமக்கு ஒரு அம்மா கொடுப்பாரா, அப்போது நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என் கண்ணு முன்னாடி வந்தா, அப்போவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என் அம்மா தான் அவதான்னு, அதனால தான் என் அம்மாவை நீங்கள் தான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னதும். சரிம்மா அவ்வளோதானே, கூடிய சீக்கிரமே உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்ட்டு துர்கா ஃபோனை வச்சது. என்ன மேடம் இப்படி பேசிட்டீங்க, இங்கே பாருங்கள் குழந்தைங்க பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, அவங்களுக்கு சாதகமாக நாம பேசினா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் அடைவாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதோ. சாரி மேடம், என்னால் தானே உங்களுக்கு தொந்தரவாக போயிட்டு அப்படின்னு போதும், அதெல்லாம் பரவாயில்லைங்க குழந்தை தானே அப்படின்னு துர்கா பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சங்கரபாண்டி ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஒரு கான்ஸ்டபிள் சங்கரபாண்டியை அழைச்சிட்டு வராங்க. மேடம் இவன் வம்பளத்துட்டு இருக்கான் அப்படின்னு போது, எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவா அப்படின்னு துர்கா சங்கரபாண்டியை போட்டு அடிடின்னு அடிக்கிறாங்க. மேடம் நான் யாருன்னு தெரியாமல் என் மேலே கை வைக்க பாத்துக்கோங்க அப்படின்னதும். ஆமா நீ பெரிய கொம்பா, நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா, இங்க பாருங்க என்ன அடிக்கிற வெளியெல்லாம் வச்சுக்காதீங்க, இப்போ யாரையும் பார்த்தா அடிக்கணும் போல இருக்கும்ல, அந்த லிஸ்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கா, அதான் எனக்கு நான் அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு மறுபடியும் துர்கா அடிக்கிறாங்க. மேடம் இது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்போ எங்க சிஸ்டர் மட்டும் வந்தாங்க அவ்வளவுதான் அப்படின்னு போது எங்க வர சொல்லி பார்க்கலாம் அப்படின்னதும். சங்கரபாண்டி ஃபோன் போட்டு, சிஸ்டர் நீ இப்படியாச்சும் காப்பாத்துங்க சிஸ்டர், நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன், நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு போய் அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. சரி இது தொலைறா அப்படின்னுட்டு தாரா கிளம்பி நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம துர்கா தான், ஏமா நீ இன்ஸ்பெக்டரா, சாரிம்மா நீ இன்ஸ்பெக்டர், நீங்கள் இன்ஸ்பெக்டரா, எனக்கு இன்ஸ்பெக்டர்னு தெரியாதே அப்படின்னு போது. பரவாயில்ல மேடம், இவர் உங்கள் வீட்டாளா, ஆமாம்மா என்னோட தம்பி மாதிரி, ஆமா என்ன ஆச்சு, இவர் இப்படி பிரச்சனை பண்ணாரு மேடம், அதான் அடித்தேன் அப்படின்னு போது. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, சரி சரி எனக்காக மன்னிச்சு விட்டுருமா அப்படின்னு போது. சரிங்க மேடம் இனியாச்சும் ஒழுங்கா இருந்துக்கோங்க அப்படின்னது. பார்த்தீங்களே எங்கள் சிஸ்டர் வந்தா யாரும் ஏதோ பேச முடியும் அப்படின்னது, பார்த்தீங்களா மேடம் ஏன் முன்னாடி எப்படி பேசுகிறான் அப்படின்னு போது.
டேய் உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு தாரா சங்கரபாண்டியை அழைச்சிட்டு வராங்க. இந்த பக்கம் துர்கா பார்த்து செமையா முறைச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இத மாரி கேஷம் இவதான் நடத்திட்டு இருக்கா. இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இவதான் இருக்கா. மாறி கேஸை தோண்ட ஆரம்பிச்சுட்டான்னா எல்லாரும் மாட்டிப்போமே அப்படின்னு செமையா முறைச்சு பார்த்துட்டு எப்படியாச்சும் துர்காவை அவங்க வீட்டுக்கு முன் வீட்டில் இருந்து துரத்தணுங்கிற மாதிரி தாரா யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பால்கனியில் நின்று மறுபடியும் தேவை துர்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன மேடம், நான் என் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுக்க சொன்னல, கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு போது எதிர்த்து வீட்டில் தானே அவங்க இருக்காங்க, அந்த பால்கனியிலிருந்து தான் பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுறேன், பக்கன கண்டுபிடிச்சி கொடுங்க மேடம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் ஃபோன் பேசுறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிக்காம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ துர்காவோட அக்கா என்ன ஆச்சு அப்படின்னதும் உடனே தேவி விஷயத்த சொல்றாங்க. பாவம் அக்கா, ரொம்ப நல்ல ஜாலியா பேசுறேன் அந்த பொண்ணு, அவங்க அம்மாவை காணுமா, என்ன கண்டுபிடிச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னதும் ஐயோ பாவமா அப்படின்னு சொல்லி துர்காவோட அக்காவும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சங்கரபாண்டியும் நம்ம தாராவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எப்படியாச்சும் அந்த துர்காவை எதிர்த்த வீட்டுல இருந்து துரத்தணுங்கிற மாதிரி திட்டம்